ஃப்ரேம் ரேட்ஸ் இந்த வீடியோவில் ஏகப்பட்ட விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நார்மலான ஃப்ரேம் ரேட்ஸ் தான். பட் ஃப்ரேம் ரேட்ஸ் நீங்கள் 4K 30pன்னு சொல்லுவோம். பட் அதே நேரத்தில் 4K 30p 30iன்னு சொல்லுவோம். இல்லை ஃபுல் ஹெச்டி 24p ஃபுல் ஹெச்டி 24i. இந்த பீக்கும் ஐக்கும் என்ன வித்தியாசம்? லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஹே வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்டுடியோ. நான் தெலுபல மோக்ஷன். இந்த ஃப்ரேம் ரேட்டில் இந்த பீக்கும் ஐக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த ஃப்ரேம் ரேட்டுக்கும் எஃபிஎஸுக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. சிம்பிள் தான். ஃப்ரேம் ரேட் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான ஃப்ரேம், ஒரு பிக்சரில் யூனிக்கான ஃப்ரேம், ஒரு வீடியோவில் இல்லைனா கான்சிக்யூட்டிவ்ஸான ஃப்ரேம்ஸ் எவ்வளோ வருது, எத்தனை ஃப்ரேம்ஸ் அங்கே வருது, எத்தனை ஃப்ரேமோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ரேம் ரேட். ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், அதாவது ஃப்ரேம் ரேட் பர் செகண்ட் அர்த்தம். ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம் ரேட், இது இவ்வளோதான் வித்தியாசம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ரேட் அப்படின்னா ஒரு ஜென்ரலான ஒரு டேர்ம், ஃப்ரீக்வன்சியில் இவ்வளோ ஃப்ரேம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிற ஒரு யூனிக்கான ஸ்பெசிஃபிக் மெஷர்மெண்ட்னு அர்த்தம். ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம், ஒரு செகண்டுக்கு 30 ஃப்ரேம், ஒரு செகண்டுக்கு 60 ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் மெஷர்மெண்ட். இவ்வளோதாங்க. ஃப்ரேம் ரேட்டு தான், எஃபிஎஸும் ஒன்று தான். பட் ஃப்ரேம் ரேட்டுங்கிறது பொதுவாக நம்ம பேசக்கூடிய ஜென்ரல் டேர்ம். எஃபிஎஸ்ங்கிறது ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம்னு பேசக்கூடிய ஒரு டேர்ம். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லோம்ல 30pக்கும் 30iக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எஃபிஎஸ்க்கும் 24 fpsன்னு சொல்லுவோம். 24 fpsக்கும் 24pங்கன்னா வேறு வித்தியாசம், வேறு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸ்னு அர்த்தம். அதுவே 24p அப்படின்னா அங்கே ப்ராக்ரஸிவ் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்னு அர்த்தம். ஸோ ஒரு செகண்டுக்கு 24 ப்ராக்ரஸிவ் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். அந்த ப்ராக்ரஸிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பி அப்படின்னு அர்த்தம். அதுதான் 24i. ஒரு செகண்டுக்கு 24 இன்டர்லேஸ்ட் ஃப்ரேம்ஸ்னு அர்த்தம். இந்த இன்டர்லேஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வேர்டுக்கு தான் இந்த ஐங்கிறது வந்திருக்கு. ஸோ அது நாங்கள் ப்ராக்ரஸிவ் இன்டர்லேஸ்ட் பி அண்ட் ஐ ரெண்டுமே 24 தானே, எல்லாமே 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் தான். அதுனா 24 ஃப்ரேம்ஸில் ப்ராக்ரஸிவ், 24 ஃப்ரேம்ஸில் இன்டர்லேஸ்ட். இப்போ தான் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்துக்கு வரும். இப்போ நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் உங்கள் லேப்டாப், டிவி, கம்ப்யூட்டர்ஸ், ஃபோன் எதில் வேணாலும் நீங்கள் பார்க்குறீங்க. இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் எல்லாமே ப்ராக்ரஸிவில் தான் வரும். பி அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஸோ இந்த ப்ராக்ரஸிவ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட், இப்போ இருக்கிற டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு ஸ்டாண்டர்டாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுவே இன்டர்லேஸ்டுங்கிறது ஓல்டு ப்ராட்காஸ்டிங் டிவி மெத்தட் இருக்குல்ல, அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் இந்த 24iயில் வரக்கூடிய வீடியோவை நீங்கள் விஎல்சியில் ப்ளே பண்ணி ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி கோடாக தெரிகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு இமேஜ் மொத்தமாக பிளராகவோ இல்லை ஷார்ப்பாவோ தெரியாமல் அதை அப்படியே என்ன பிரிஞ்சு ஒரு லைன்ஸாக ஜாகடான ஒரு லைன்ஸ் மாதிரி தெரியும். இது இன்டர்லேஸ்டில் வர்றது. இதுதான் அந்த பிரச்சனைக்கான காரணமே. இந்த பழைய டிவி ப்ராட்காஸ்டிங் மெத்தடில் கம்மியான டிரான்ஸ்மிஷன் பிட் ரேட் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த இன்டர்லேஸ்ட் ஐங்கிற விஷயம். ப்ராக்ரஸிவில் உங்களுக்கு நீங்கள் நிறுத்தி பார்த்தாலும் ஓட விட்டாலும் அந்த மாதிரி லைன்ஸ், ஜாகடான லைன்ஸ் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஸ்மூத் ஃப்ளூயிட் மோஷனுக்கு இந்த ப்ராக்ரஸிவ் விஷயம் தேவைப்படும். ஸோ இந்த ப்ராக்ரஸிவ் ஸ்கேனிங்க்கும் இன்டர்லேஸ்ட் ஸ்கேனிங்க்கும் வித்தியாசம் இருக்குங்க. ப்ராக்ரஸிவ் ஸ்கேனிங்கிறது உங்களோட இந்த ஃப்ரேமிங்கை ஒரே நேரத்தில் மேலேருந்து கீழே வரைக்கும் டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஸ்கேன் பண்ணி அப்படி டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஒரு 24 ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸ்னால் ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸ் அப்படியே முழு ஃப்ரேமாக ஓட்டும். அதுவே இன்டர்லேஸ்டில் ஆட் நம்பராகவும் ஈவன் நம்பராகவும் அந்த ஒரே ஃப்ரேமை பிரிச்சிடும். ஸோ 1, 3, 5 அந்த மாதிரி பிரிச்சிடும். இங்கே 2, 4, 6 அப்படிங்கிற லைன்ஸை நீங்கள் ஷ்ரெட் பண்ண மாதிரி ஒரே இமேஜ்லேருந்து தனித்தனியாக பிரித்து இது பதியும் மாற்றி 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 ஏசி கரண்ட் மாதிரி விட்டு ஓட்டும். ஸோ அதனால உங்களுக்கு கம்மியான ஃப்ரேம்ஸை உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணால் போதும். ஓல்டு ப்ராட்காஸ்டிங் சிஸ்டத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். ஸோ கம்மியான டிரான்ஸ்மிஷன் பிட்ரேட், கம்மியான விஷயத்தை மட்டும் நீங்கள் ஏரில் டிரான்ஸ்மிட் பண்ணி இன்னொரு இடத்துல நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயந்தான். ஸோ ஒரு 24 ஃப்ரேம்ஸில் இருக்குது, இல்லை 30 ஃப்ரேம்ஸில் உங்களுக்கு வீடியோ அவுட்புட் இருக்குது அப்படின்னா ஒரு செகண்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 ஃப்ரேம்ஸ் தான் டிஸ்பிளே ஆகிற மாதிரியான பிட்ரேட் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்மிஷன் போகும். ஸோ அதில் தான் இந்த இன்டர்லேஸ்டுங்கிற மெத்தட் வந்துச்சு. ரெண்டாக பிரித்து ரெண்டுத்தையும் மாற்றி காமிக்கும் போது உங்களுக்கு கம்மியான டிரான்ஸ்மிட் பண்ணால் போதும். ஸோ டேட்டாவை கம்மியான விஷயம் மட்டும் அனுப்பிச்சா போதும். ஆனால் இது அதே நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, இது இந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஜாக்ட் லைன்ஸ் கண்ணுக்கு தெரியும். விஎல்சியில் முன்னாடி ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஸ்டாப் பண்ணி பார்க்க சொன்னால அந்த மாதிரி தெரியும். ப்ராக்ரஸிவில் உங்களுக்கு முழு ஃப்ரேமாக தான் தெரியும். ஸோ ஒரு வாட்டியும் உங்களுக்கு ஒரு செகண்டுக்கு 24 ஃபுல் ஃப்ரேமாக தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு 30 ஃப்ரேம்ஸ்னால் 30 ஃப்ரேம்ஸும் டிஸ்பிளே ஆகும்.
ஸோ 16 ஃப்ரேம்ஸ்னால் 60 ஃப்ரேம்ஸும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் அந்த பழைய டிவி மெத்தடுக்காக, பழைய டிவியில் அதுவும் ஸ்மூத்தாக ஓடும், அதுக்காக கொண்டு வந்தாங்க. பட் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இருக்கக்கூடிய அந்த டிவைசஸ்லாம் இந்த ஐங்கிற விஷயம் இருக்கும். 24i, 30i, 60i அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இது எதுக்குங்க இன்னும் வச்சுருக்காங்க அப்படின்னா, எல்லா இடங்கள்லையும் நம்மளுக்கு தெளிவான நெட்வொர்க் இருக்காது, தெளிவான டேட்டா டிரான்ஸ்மிஷன் நம்மளால் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் கம்மியான அளவில் டேட்டா நம்ம யூஸ் பண்ணி கம்மியான பிட்ரேட் இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக அந்த லைவ் டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியும். ஸோ எந்த வித தடங்கள் இல்லாமல் கொஞ்சம் ஜாகடாக ஓடினாலும் தொடர்ந்து ஓடும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயம் இன்னுமே வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரேம் ரேட் அப்படின்னா எவ்வளோ ஃப்ரேம்ஸ் இருக்குது, ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படின்னா ஒரு செகண்டில் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் இருக்குது, இந்த Pனா ப்ராக்ரஸிவ், இந்த ஐனா இன்டர்லிஸ்ட். ஸோ இந்த வீடியோ ஏதோ கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்துச்சுன்னா அதை லைக் பண்ண தட்டி போடுங்க. சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வி கிரியேட் பாண்ட் வித் யூ. பை பாய்.